சப்பாத்தி பூரிக்கு ஆலு சன்னா கறி இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். பூரி சப்பாத்தியோட மட்டும் இல்லாம இட்லி தோசைக்கும் சாப்பிடலாம், பரோட்டாவோடையும் வச்சு சாப்பிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காவை மிக்சி ஜாருக்கு மாத்தி 5-6 பூண்டு, ஒரு அரை இன்ச் இஞ்சி, ஒரு கை அளவு மல்லித்தலையை சேர்த்து 2 பச்சை மிளகாய், 2 ஏலக்காய், 1 டீஸ்பூன் பட்டை, 5-6 கிராம்பு, 2 டீஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை, கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. குக்கர்ல 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், அரை டீஸ்பூன் ஜீரகம், 2 பிரியாணி இலை சேர்த்து பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிட்டு 2 தக்காளி பழத்தையும் சேர்க்கோங்க. ஒரு கை அளவு புதினாவையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு 2 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி, அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்து நல்லா கலந்து நம்ம அரைச்ச பேஸ்டையும் சேர்த்து நல்லா மீடியம் ஃபிளேம்லயே சுருள வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கு அப்புறம் 3 உருளைக்கிழங்க கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 150 கிராம் ஊற வச்சிருக்கிற வெள்ளை சுண்டலையும் சேர்த்து 2 கப் அளவுக்கு மிக்சி ஜார் அலசி தண்ணி சேர்த்து 1 டீஸ்பூன் கல்லுப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குக்கர் மூடி போட்டு 5ல இருந்து 6 விசில் விட்டு இறக்கிக்கோங்க. அவ்வளவுதான், ரொம்பவே டேஸ்டியான ஆலு சன்னா கறி ரெடி. கடைசியா நறுக்கின மல்லித்தலையை தூவிட்டு சுட சுட சப்பாத்தி பூரியோட வச்சு சாப்பிட்டு பாருங்க. செம்ம அல்டிமேட்டா இருக்கும். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க.